வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை ஆராய்கிறேன். நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பசியின்மையை பற்றி. இந்த பசியின்மை அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த பசியின்மை இல்லை அப்படின்னாலே என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, அதாவது இந்த பசியின்மை வந்துட்டாலே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய உடல் முறையான அளவுக்கு உணவு கிடைக்காதனால உடல் நல்ல வளர்ச்சி இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றம் எப்பயுமே சோர்ந்து போன மாதிரியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொளிஞ்சி செடியோடைய வேர். கொளிஞ்சி செடி இருக்குது பார்த்தீங்களா, கொளிஞ்சி செடி அதனுடைய வேரை மட்டும் 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு அதனுடைய வேர் மட்டும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல் கொளிஞ்சி செடி எடுத்துக்கோங்க. அதனுடைய வேறு அடிபாகத்தில் கிடைக்கக்கூடிய வேரை கட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா மண்ணுன்னு எதுவுமே இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரம், அதாவது 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 லிட்டர் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த வேரை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த கொளிஞ்சி வேரை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த கஷாயமாக ரெடி பண்ணுறத நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணியில் நம்ம அந்த கொளிஞ்சி வேரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். 1.5 லிட்டர் தண்ணியோடைய அளவு கிட்டத்தட்ட நல்லா முழுக்க குறைஞ்சி ஒரு 300 ml 250 ml அளவுக்கு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடணும். முழுக்க கஷாயமாக மாறுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அப்போ ஒரு 250 ml 300 ml அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நல்லா அந்த சூடெல்லாம் குறைஞ்ச பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம டெய்லி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, 20லேருந்து 25 ml 20லேருந்து 25 ml ஒரு முறை, காலையில் 25 ml நைட்டு ஒரு 25 ml. இது தொடர்ந்து நீங்கள் 5லேருந்து 1 வாரம் குடிச்சிட்டு வரும்போதே முழுமையாக இந்த பசியின்மை போய் நல்லா பசியோடைய தன்மை அதிகமாக தூண்ட ஆரம்பிக்கும். நல்லா உணவு எடுத்துக்குவாங்க. மெலிந்த உடலுக்காரவங்களுக்கு நல்லா உடல் தேரும். ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா பசி கரெக்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது உடல் நல்லா தேரும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா பசி தூண்டுதல் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிகிறனால ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளேயே போதும். நிறைய பேர் ரொம்ப கஷாயமாக ரொம்ப கசக்குது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சர்க்கரை சேர்த்துக்காமல் ஒரு அளவுக்கு ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு முறை, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கொளிஞ்சி வேறு கஷாயமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். 5 நாள்லேயே நல்ல மாற்றங்கள் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.